ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணிதம் கற்றுத்தரும் புதிய தொடர். காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 33. கட்டுமரத்தில் ஒரு காட்டு யானை. நாடகத்தில் நடிப்பவர்கள் அருண் பிரசாந்த், யுகேஷ், ஜாஃபர் சாதிக், ப்ரொஃபசர் கீர்த்தனா, அங்கு பிரசாந்த், நிஷாந்த், ப்ரொஃபசர் செந்தில், டாக்டர் வடிவேலு, டாக்டர் மெஹமுதா, உபைத்துல்லா, ப்ரொஃபசர் சுதாபிரியா. நிபுணர் விளக்கம் வழங்குபவர் கணித பேராசிரியை என் சங்கீதா. கதை மற்றும் உரையாடல் MS பெருமாள். ஒளிப்பதிவு ஒளித்தொகுப்பு அசோக் அப்ரஹாம். இயக்கம் தயாரிப்பு நந்தா நாகராஜன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க முதலாளி. இந்த மெக்கானிக் செட் கை விட்டு போனால் என்னங்க, கார் கம்பெனி கைவசம் இருக்குதுல்ல. சவுந்தரத்தை நம்ப முடியாதுப்பா. இதுக்குள்ள மதுரைக்கு ஃபோன் போட்டு நம்ம பொழப்புக்கு வேட்டு வச்சாலும் வச்சிருப்பா. சேச்சா, அம்மா அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க முதலாளி. என்ன இருந்தாலும் பிறந்து விட்டுக்காரங்க முன்னாடி புருஷன் விட்டு கொடுத்துட்டா அப்புறம் அவங்க பிறந்த தமிழ் மண்ணுக்கு என்னங்க மகத்துவம். அட போயா புண்ணாக்கு. அன்னாடம் காட்சிகளுக்கு முன்னால பெண்மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டா. இன்னும் மண்ணு மஞ்சள் குங்குமம் மகத்துவம்னு கொண்டாடிட்டு நிக்கிற. ஹலோ, தீபா கண்ணு சொல்லு கண்ணு. என்ன டாடி, என்கிட்ட கூட சொல்லாம திடீர்னு கிளம்பிட்டீங்க? அட, நான் எஸ்டேட்டுக்கு போறதும் வரதும் புதுசா என்ன? இல்ல, நீங்க எஸ்டேட்லயே தங்கிட போறீங்கன்னு அம்மா சொன்னாங்களேப்பா. அப்படியா சொன்னா? அது இங்க ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம். கொஞ்ச நாளா நாம நேரில் நின்று கவனிச்சிட்டாதான் அடங்குவானுங்க. அதான் 1 மாசம் 2 மாசம் தங்கி இருந்து கண்ட்ரோல் பண்ணணும் பேசிக்கிட்டு இருந்தேன். உங்க அம்மா அதைத்தான் சொல்லியிருப்பா. சீக்கிரம் வந்துருங்க டாடி, அம்மாவோட கெடுபிடி எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. காலேஜ்க்கு பஸ்ல தான் போகணுமா, ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் பார்ட்டின்னு போக கூடாதான், முக்கியமா நான் கார் டிரைவ் பண்ணவே கூடாதான். நீ திருப்பி கேட்க வேண்டியதானே? நீ மட்டும் ஏமா கார் ஓட்ட கத்துக்கிட்ட, டிரைவிங் கத்து கொடுத்தவரையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன்னு தைரியமா கேளுங்கன்னு. அம்மாவுக்கு அந்த பயந்தானமோ என்னமோ, தன்ன மாதிரியே மகளும் டிரைவரோட. அடங்கறியா மவன, பக்கத்துல உட்காந்து பயணம் பண்ணுனா எனக்கு சமமா ஆகிட்டேன்னு நினைப்பா. தொலைச்சு புடுவேன், ஜாக்கிரதை. டாடி, என்ன டாடி? ஒண்ணுமில்ல கண்ணு, நம்ம கணக்கு போல இப்ப வந்து ரெஜிஸ்டர் நீட்டுறாரு. நீ கவலைப்படாத கண்ணு, 1 வாரம் 10 நாள்ல வந்துடுவேன். இல்லனா நீ தான் எஸ்டேட்டுக்கு வாய சனி ஞாயிறுல. அம்மா அனுப்பணுமே டாடி. அம்மா, நீ அப்பாவை பார்க்க போறப்ப என்னையும் கூட்டிட்டு போகணும்னு சொல்லு. எனக்கு எங்க நேரம் இருக்கு, நீ வேணும்னா போயிட்டு வான்னு டிரைவரை போட்டு அனுப்பி வைப்பா. வச்சுறேன்டா கண்ணு. முதலாளி, கெஸ்ட் ஹவுஸ் வந்துருச்சுங்க, நான் இறங்கிட்டுங்களா? நான் என்ன கார்லயே படுத்து தூங்குறதா? இவர் மட்டும் இறங்குறாராமா. இல்லைங்க முதலாளி, எப்பவுமே நீங்கள் எஸ்டேட் பங்களா தான் தங்குவீங்க. அங்க போய் தங்கினா அப்புறம் எப்படியா அது சர்ப்ரைஸ் செக் ஆகும்? மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் எல்லாம் உஷாராயிட மாட்டாங்களா? கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிடுறேன். ஃபோன் போட்டு யூனியன் லீடர் மட்டும் வர சொல்லு. நீ பார்க்க வர சொன்னதா சொல்லு. எப்படியும் அவர் வந்ததுக்கப்புறம் தெரியுதானே போகுது. வெண்ண சொன்னதை செய்ய. அவன் வழியெல்லாம் டமால் அடிச்சுட்டு வரணுமா? சரிங்க முதலாளி. கும்பிட்ற முதலாளி. சொல்லப்பனா என்றா செல்லப்பா, நீ எங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிற. பா. யோ கணக்கு, நிலம புரியாம துரத்துற. ஞான சம்பந்த கேரேஜ் ஒன்று ஜப்தி பண்ணல செல்லப்பா. உன் வேலைக்கு ஒன்றும் ஆபத்து வராது, நீ புறப்படு. ஐயா தொந்தரவுனாது. யோ புண்ணாக்கு, செல்லப்பனை வர சொன்னதே நான் தான். அப்படிங்களா முதலாளி? செல்லப்பா, கார்ல இருந்து லக்கேஜ் எடுத்துட்டு வா. லேப்டாப் பத்திரம். பத்திரமா எடுத்துட்டு வர முதலாளி. நீங்க ரூமுக்கு போங்க. யோ கணக்கு, வந்தவனே கத்திரி போற வேலையை காட்டுற பாத்தியா?
அட இல்லை சொல்லப்பா, வேலை பறிபோயிச்சான்னு நினச்சி நீ பதறிட்டு வந்திருக்கேன்னு நினச்சிதான். உன் வேலை பறி போகாமல் இருக்கணும்னா என்னோட ஏரியாவில் கிராஸ் ஆகாத. ஆமாம். என்னையா நடக்குதுங்க? எவையா கண்டுபிடிச்சது இன்டர்நெட்டையும் இமெயிலையும்? என்னங்க முதலாளி, டெக்னாலஜி மேலே அப்படி என்னங்கோவா? யோ இதை படிச்சு பாரியா. அட கண்ணாடி எங்கே வச்சிருக்கேன்னு தெரியலையே. முதலாளி நீங்களே பாட்டுமெல்லாம் படிச்சு சொல்லுங்க. பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்திருந்ததை பறிச்சுக்கிட்டாங்களாம். இன்னையிலிருந்து சுந்தரம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் ஈஸ்வரமூர்த்திக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதான். எந்த படுவகை வேலைங்க இது? வேற யாரு? எனக்கு எதிரி அந்த சண்டாளி சவுந்தரம் தான். நம்ம அம்மாவா? இருக்காதுங்க. அவன் கையெழுத்து வேற யாரோ ஹோஜரி பண்ணி ஆர்டர் போட்டு ஸ்கேன் பண்ணி மேல் தட்டி விட்டுருப்பானுங்க. நீயும் நானும் இங்க இருக்கிறப்போ எவனுக்கு ஏன் துணிச்சல் வரும்? சரிங்க, அதை காலையில் பார்த்துக்கலாம். இப்போ கெஸ்ட் ஹவுஸில் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க முதலாளி. கெஸ்ட் ஹவுஸ்ல ரூம் தருவான், சோறு போடுவான். காசு வச்சிருக்கியா? எடுத்து ரிசப்ஷனிஸ்ட் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு 2 ரூம் புக் பண்ணு. உன் பேர்ல புக் பண்ணு. முதலாளி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் இங்கே இருக்க வேணாம். உங்களுக்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸில் நீங்களே பணம் கட்டி தங்கிறது தான் மனசுக்கு சங்கடமாக இருக்கு முதலாளி. வாங்க ஊருக்கே போயிடலாம். அப்படிங்கிற? ஆமாம் முதலாளி, ஒரே நாளில் ஒரே கையெழுத்தில் உங்கள் பவரை பறிச்சுக்க முடியும். ஆனால் உங்கள் உறவை அப்படி தரிச்சிக்க முடியாது. எஸ்டேட்டில் 4 பேருக்கு தெரிஞ்சால் கேலி பண்ணுவாங்க முதலாளி. புறப்படுங்க, கோயம்புத்தூரே போயிடலாம். ஏசி சூட்டுக்கு பணம் கட்டிட்டேன், ரூம் ரெடி, உள்ள வாங்க முதலாளி. நீயே அனுபவி, நான் வீட்டுக்கு போறேன். செல்லப்பா கார்ல ஏறு. யோ கணக்கு, என்னையா யோசனை? லக்கேஜை தூக்கி டிக்கில வச்சு கார் கதவு சாத்தியா? சீக்கிரம் சீக்கிரம். நேரம் தான்டா, மெயினே சும்மா இருக்கு, நீ அதிகாரம் பண்ற. டிரைவர் வண்டி எடுப்பா, இருட்டுக்குள்ள வீட்டுல கொண்டு போய் சேர்த்துரு. இருட்டுக்குள்ளையா இல்லை ஒரு பவர் புரிஞ்சுட்டாங்கன்னு டிரைவருக்கு தெரியறதுக்குள்ளையா? மாசானோ ஐயா எங்க போயிருக்காங்க? அவங்க சீட்ல காணமே. ஐயா, அந்த நாற்காலியில் இனிமேல் ராஜு உட்கார மாட்டாராமா. ஏன்? அது முதலாளி சீட் தானே. அதனால தான் நான் அதில் உட்கார மாட்டேங்கிறேன். ராஜு, மெக்கானிக் செட்டு நீ தான் நடத்த போற. இனிமே அதுதான் உன் சீட்டு. என்னைக்குமே அது உங்க சீட் தான் முதலாளி. நீங்க ஒரு லட்சிய ஆவேசத்தோட ஆரம்பிச்ச சத்தியமூர்த்தி பணிமனை மூடி கிடக்க கூடாது, முடங்கி போயிடும் கூடாது. அதனாலதான் நிர்வாக பொறுப்பை நான் ஏத்துக்க தயாரானேன். உங்க ஆசீர்வாதம், உங்க ஆலோசனை, உங்க வழிகாட்டுதல் இதெல்லாம் எனக்கு உறுதுணையா இருக்குங்கிற தைரியத்துல தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். வந்து உட்காருங்க ஐயா. ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். ராமபிரான் வாழ்ந்து காட்டின வைராகியம். என்கிட்ட வில்லும் கிடையாது, இல்லும் கிடையாது, சொல் மட்டும்தான். அதையாவது காப்பாத்திக்கிறனே. நீ உட்கார அந்த நாற்காலியில. அப்ப சரி, உங்க ரூட்லயே நான் வரேன். ராம உட்கார வேண்டிய சிம்மாசனத்துல பரதம் உட்கார்லையே, ராமனோட பாதுகு தானே உட்கார்ந்து இருந்தது. நீங்க உட்காராத சீட்ல நானும் உட்கார மாட்டேன். உங்க தோல் துண்டை கொடுங்க, உங்க இடத்துல உங்க அங்கவஸ்திரம் உட்காந்து நிர்வாகம் பண்ணட்டும். ஷபாஸ் ராஜ், ஐயாவை சம்மதிக்க வைக்க நீதான் சரியான ஆளு. சவுந்தரம், இதெல்லாம் உன் வேலை தானா? என் வேலையும் இனிமே தான் ஆரம்பிக்க போகுதுங்கய்யா. இது மரகதம் கொடுத்த யோசனை. ஆமாங்க ஐயா, சின்ன வயசுல உங்ககிட்ட ராமாயணம் படிச்சோம். படிச்சதை நடைமுறைப்படுத்தி பார்க்க இன்னைக்கு தான் சான்ஸ் கிடைச்சது. ராஜு கூட தயங்கினான். நான் சின்ன பிள்ளைமா எப்படி ஐயாவை போய் அதட்டுவேன்னு பயந்தான். யானையை அடக்க யானை பருமனுக்கு ஆயுதம் வேணும், ஒரு அங்குசம் பத்தாதான்னு நான் தான் எடுத்து சொல்லி ராஜுவை சம்மதிக்க வச்சேன். ஆக மொத்தம் நான் யானை, யாருக்கும் அடங்காத யானைன்னு திருமணம் பண்ணிட்டீங்க. தன்னை கட்டுறதுக்கு யானை தானே கயிறு எடுத்து கொடுக்குமாமே. ஒரு வகையில நான் யானை தான். உங்களுக்கு பாடம் படிப்பு சொல்லி கொடுத்ததே நான் தானே. வயித்தால கட்டி போட்டுட்டுங்க. நமஸ்காரம் ஞான சம்பந்தம். உள்ள வாங்க ஒரு அங்கா மாமா. ஐயா இவரு தெரியும் சவுந்தரம். ஐயா வாங்க, உள்ள வாங்க. இப்படி சோபால உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? வடிவேலு ஐயாவை தெரியுமா? மதுரையில லீடிங் லாயர் அட்வொகேட் ரங்கராஜன் சார். எங்க அப்பாவோட கம்பெனிகளுக்கு லீகல் அட்வைசர் இவர்தான். அட்வொகேட்டு, அட்வைசர் இதெல்லாம் படிப்புனால கிடைச்ச கௌரவம். அந்த படிப்பே சுந்தரையங்கார் போட்ட பிச்சை. அதுதானே முதல்ல சொல்லணும் சௌந்தரி. ஆமா, ஐயா எப்போ வந்தாங்க? எங்க உட்கார்ந்துருந்தாங்க சவுந்தரம்? ஏண்டா இங்க வந்திருக்கிறேன்னு நேரடியா கேளுங்களேன் ஞான சம்பந்தம். சௌந்தரி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா. அதை ஆண்டவனா கூட மாத்த முடியாது. அவ எடுத்த முடிவை லீகலைஸ் பண்ணி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. as an advocate and of course as their family friend. ஐயா, ஈஸ்வரமூர்த்தி சாருக்கு நம்ம தர வேண்டிய கடன் தொகைக்கு சட்டப்பூர்வமா ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க சவுந்தரம் மேடம். அதை சொல்லத்தான் அட்வொகேட் சார் வந்திருக்கார். யாசகம் வாங்க மாட்டேன். இன்னொரு இடத்துல கடன் வாங்கி தான் ஈஸ்வரமூர்த்தியோட கடனை தீர்க்கணும். யார்கிட்ட வாங்கினாலும் கடன் தானே. இன்னும் எத்தனை பத்திரத்துல கையெழுத்து போடணும்? கொண்டாங்க. மடமடன்னு கையெழுத்து போட்டுட்டு கம்பெனிக்கு எனக்கு எந்த பந்தமும் இல்லைன்னு இறங்கி போயிடுறேன். முதலாளி, அப்படியெல்லாம் உங்களை போக விட்டுருவோமா? அதுக்கா இந்த பாடு? ஐயா, மெக்கானிக் ஷெட்டை நடத்த போறதும் உங்க பிள்ளைங்க தான், கடன் அடைக்க போறதும் உங்க பிள்ளைங்க தான். அவங்கள வழி நடத்துற பொறுப்பு மட்டும்தான் உங்களுக்கு. ஐயா,
உங்க பிள்ளைங்கன்னு மேடம் சொன்னது எங்களை மட்டும் இல்ல, உங்க காந்தி கிராமத்து மாணவிங்க மாரகதம், சவுந்தரம் 2 அம்மாக்களையும் சேர்த்துதான். என்னப்பா சொல்ற? இது லீகல் மேட்ரு. நான் சொல்றதான் ஃபைனல் ஆத்தென்டிக்கா இருக்கும். ஞானசம்பந்த சாமி, 2015 ரொம்ப விசேஷமான வருஷம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். சவுந்தரம் குரூப்ஸ் ஃபவுண்டர் சுந்தர ஐயங்காரோட தகப்பனார் பெரியர் வரதராஜ ஐயங்காரோட 100ஆண்டு விழா இந்த வருஷம்தான். அட ஆமா, 1915 இப்போ 2015, 100 வருஷம். 4 வருஷமும் என்னமோ ஓடி போச்சு. 47ல சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு பெரியவர் கையில மிட்டாய் வாங்கி தின்னு இருக்கேன். அப்போ 5 வயசு பொடியண்ணா. கொடிய கூட அவரு தான் குத்தி விட்டாரு என் சட்டையில. பெரியவரோட சென்டினரிய அவர் புத்திரன் சுந்தரம் ஐயங்கார் பாணியிலேயே கொண்டாடுறதா கமிட்டியில தீர்மானம் பண்ணியிருக்கோம். ஆமாங்கய்யா, 100 தொழிலாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்க சொந்தமா தொழில் தொடங்க ஆளுக்கு 1 லட்சம் அன்பளிப்பா கொடுக்கறதா முடிவு. இதுக்கு திருமங்கலம் வரதராஜ ஐயங்கார் 100ஆண்டு நிறைவு திட்டம்னு பேரு. மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல 50, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல 50 தொழிலாளர்களை இப்படி செலக்ட் பண்ணியிருக்கோம். கோவை ஒர்க்கர்ஸ் அத்தனையுமே சவுந்தரத்தோட சஜஷன் தான். அத்தனை பேர் சத்தியமூர்த்தி பணிமனையோட ஒர்க்கர்ஸ். அந்த 50 பேருக்கும், அதாவது என்னையும் மேனேஜர் வடிவேல் சாரையும் சேர்த்துதான். உங்க பிள்ளைங்க 50 பேருக்கும் ஆளுக்கு 1 லட்சம் ஊக்கத்தொகை. நல்ல விஷயம்தான். நீங்க எல்லோரும் அந்த பணத்தை வச்சு தொழில் தொடங்கி கையை ஊனி கரணம் போட்டு பொழைச்சிக்க போறீங்கன்னு சொல்லுங்க. உங்க எதிர்காலத்துக்கு ஒரு வழியும் செய்யாம கடனாளியா சாகரங்கிற வேதனை இனிமே இல்ல சவுந்தரம். கம்பெனியை ஈஸ்வரமூர்த்தியை எடுத்துக்கிட்டோம். நான் காசி ராமேஸ்வரன் யாத்திரை புறப்படுறோமா. ஐயா, நாங்க தனித்தனியா தொழில் தொடங்க போறதில்ல. எல்லாருமே பணத்தை போட்டு நம்ம சத்தியமூர்த்தி பணிமனை கடனை அடைச்சிட்டு மிச்ச பணத்துல கம்பெனி தொடர்ந்து நடத்த போறோம். அட ஆமாங்கய்யா. சவுந்தரம், மொத்த பணத்தையும் என் ஒருத்தன் கையில கொடுத்தா அந்த கணத்தை நான் தாங்க மாட்டேன்னு தானே தாத்தா 100ஆண்டு விழா தலைக்கு 1 லட்சம்னு என் பிள்ளைங்களுக்கு தானம் பண்ணி என் கடனை தீர்க்க வழி பண்ணியிருக்க. 40 லட்சம் கடனுக்கு போச்சுன்னா கம்பெனி நடத்த என்ன மிச்சம் இருக்கும்? ரங்கா மாமா, நீங்க எடுத்து சொல்லுங்க. சாமி, நீங்க ஈஸ்வரன்கிட்ட கடனா வாங்கின பணம் 18 லட்சம். அதுக்கு நியாயமான பேங்க் வட்டி 6 வருஷத்துக்கு இல்ல 8 வருஷத்துக்கு மொத்தமே 4.5 லட்சம் தான். வட்டிக்கு வட்டி, கூடுதல் வட்டி எல்லாம் பேசப்படாது. மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தியும் அவரோட ஆஸ்தான கணக்கு பிள்ளையும் காட்டுற கணக்கை எந்த கோர்ட்டும் ஒத்துக்காது. அதனால செட்டில்மெண்ட் தொகை 18 + 4.5 22 தான். ஆக 50ல் 22 போக லம்பா 27 கைவசம் இருக்கு. தாராளமா கம்பெனி நடத்துங்க. அல்றதெல்லாம் தனக்கு தானு நாய் நம்பலாம். நானும் நம்பணுமா அட்வொகேட் சார்? கையில வந்த மொத்த பணத்தையும் என் ஒருத்தன் கடன் தீர்க்கவும் கம்பெனி நடத்தணும்னு அள்ளி வீசணும்னு இவங்களுக்கு என்ன தலையெழுத்து? யாருக்காக அப்படி கடன் வாங்கினேள்? உங்க பசங்களுக்கு தானே. அவ பட்டினி கிடக்கப்படாதுன்னு தானே நீங்க கடன் பட்டேள். நீங்க அவமானப்படக்கூடாதுன்னு தானே அவ பணத்தை தர்றா, மேற்கொண்டு நடத்துறதுக்கு முதல் போடுறா. உங்க அனுபவம், நேர்மை, நிர்வாக திறமை இதைத்தான பிரதிபலனை எதிர்பார்க்கிறா. அவளை ஏமாத்திடாதீங்க. ஐயா, இன்னும் என்ன தயங்குறீங்கய்யா? நீங்க எல்லாரும் காட்டுற கரிசனத்தை மரியாதையா நான் ஏத்துக்கணும்னா சொல்லுங்க ஐயா, நாங்க என்ன பண்ணணும்? இன்னும் புரியலையா சவுந்தரம்? ஐயா என்ன கண்டிஷன் போடுவாங்கன்னு தெரியாதா? ஈஸ்வரமூர்த்திய நீ மன்னிக்கணும், மறுபடியும் நீங்க சேர்ந்து வாழணும். நானா மாட்டேங்கிறேன். அவர் மனுஷனா மாறி வந்தா தாராளமா சேர்ந்து வாழ்ந்துட்டு போறேன். எந்த காரணத்துக்காகவும் நான் என்ன மாத்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்புறம் என்னங்கய்யா, உங்க வார்த்தையை சவுந்தரமா தட்ட மாட்டாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். மேடம், அந்த கடன் பத்திரங்களை ஐயா கிட்ட கொடுங்க. ஈஸ்வரமூர்த்தி வரட்டும் சவுந்தரம். பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கி கிழிச்சு போட்டுறேன். ஜோசே, ஈஸ்வரமூர்த்தி சாரை கூப்பிட்டு வாங்க, கணக்கை தீக்கலாம். கூட்டிட்டு வந்துட்டேன் ராஜு. ஆனா அதுக்கு முன்னாடி தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குது எங்களுக்குள்ள. அது என்ன கணக்கோ? என்ன தாராளம் என்னவோ சொல்லுவாங்களே, ஊரா விட்டு நெய்யே. அம்மா, நீங்களே ஒரு புது வண்டி வாங்கி கொடுத்துருங்கம்மா. இப்ப திருப்தி தானே ஜோசு? அம்மா, லாரியாவே வாங்கி கொடுத்துருங்கம்மா. மதுரையிலே சவுந்தரம்மா கம்பெனிலேருந்தே உனக்கு ரெகுலரா ஆர்டர்ஸ் வாங்கி தந்துடுவா. அதுக்கு நான் கேரண்டி. மதுரை கோயம்புத்தூர் ரூட் உனக்கு தான். அப்புறம் என்னங்கய்யா, அந்த கணக்கு தான் வட்டியோட தீர்ந்தாச்சே. அப்படியே இந்த பத்திரங்களை வாங்கி கிழிச்சு போட்டுருங்க. ராஜு, மாசானா, பணத்தை ஐயா கிட்ட கொடுங்கப்பா. ஐயா, நாங்க 50 பேரும் முழு மனசா சம்மதிச்சு சந்தோஷத்தோட எழுதி கொடுத்த பத்திரங்கள். சொல்லே மாசானோ? ஆமாங்கய்யா, எங்க சொந்த விருப்பம். சுயநனவோட எழுதி கொடுத்துட்டோம். பாருங்க, செல்லப்பம் கூட எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. கடனை தீர்க்க எங்களுக்கு வந்த பணத்துல இருந்து 22 லட்சத்தை எடுத்து இந்த சூட்கேஸ்ல வச்சிருக்கோம். ஐயா, வாங்கிக்கங்க. உங்க கையால ஈஸ்வரன் கிட்ட கொடுங்க. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க ஐயா? இதுல யோசிக்க என்ன இருக்கு? பிள்ளைங்க வயிறு வாடக்கூடாதுன்னு நீங்க வாங்கின கடனு. அவங்க வளர்ந்து வசதிகளை தேடிக்கிட்டா பெத்தவங்கள உட்கார வச்சு சோறு போட மாட்டாங்களா? தளர் நட போடுற குழந்தை தடுமாறி விழாம நீங்க தாங்கி பிடிச்சிங்க. இப்ப நீங்க தளர்ந்து நிக்கிற நேரத்துல அவங்க தாங்கி பிடிக்க வந்திருக்காங்க. பணத்தை வாங்குங்க, கடனை தீருங்க.
இந்தப்பா ஈஸ்வரமூர்த்தி, பைய புடி, பணத்தை எண்ணி பாத்துக்க, அப்புறமா பத்திரத்தை திருப்பி கொடுத்தா போதும். சூட்கேஸ்ல எவ்வளவு இருக்கு? சொன்னாரே ராஜு, 22.5 லட்சம். நான் கொடுத்தது 18 லட்சம். அதை மட்டும் எடுத்துக்கிறேன். என்னப்பா சொல்ற? வட்டியை தள்ளுபடி பண்ண எனக்கு உரிமை இருக்குதுல்ல. பேஸ் பேஸ். வட்டி 4.5 லட்சத்தோட என் பங்கு 50,000 கூட போட்டு ஞானசம்பந்தம் இந்த 5 லட்சம் உங்களுக்கு பாதகாணிக்க. சௌந்தரம் என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டதே உங்க வார்த்தைக்காக தானே. நீ சொன்னதே போதும் ஈஸ்வரமூர்த்தி, பணம் வேணாம்ப்பா. வாங்கிக்கங்கய்யா. சத்தியமூர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்க இந்த 5 லட்சம் மூலதானா, முதல் பங்கு உங்க பணமா இருக்கட்டும். சத்தியமூர்த்தி பணிமனை தான்ப்பா கம்பெனிங்கிறேன். ஆமாங்கய்யா, மெக்கானிக் ஷெட்டும் நடக்கும். நமக்கு தேவையான டூல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் இது உற்பத்தி பண்றதுக்கு சின்ன அளவில் ஒரு ஃபேக்டரி தொடங்கலான்னு சௌந்தரமா யோசனை சொன்னாங்க. முதல் பங்கு உங்க மூலதனம் 5 லட்சம், எங்க 50 பேர் பங்கு 27.5 லட்சம். அதுக்கு மேல தேவைப்படுறத சிட்கோ மூலமா பேங்க் லோன் வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்படியா? நல்லா செய்யுங்கப்பா. தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து முதல் போட்டு ஃபேக்டரி நடத்த போறா. ராஜு, வேலை கிடைக்கலங்கிற விரக்தியில நீ கண்டிய ஒரு கனவு, தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து முதலாளிக்கு முதலீட்டு படி கொடுக்கற மாதிரி, அது இன்னைக்கு நல்ல விதமா பழிச்சிருக்கு பாத்தியா? இனிமே 7ஆம் தேதி ஆனா சம்பளம் கொடுக்க கடன் வாங்கணுமேனு ஐயா கவலையே பட வேண்டாம். ஆமாங்கய்யா, நம்ம எல்லாருமே முதல் போட்டு நடத்த போறோமே, அப்புறம் சம்பளம் நீயே எதிர்பார்க்கணும். லாபத்துல பங்கு, சமமான பங்கு, யாருக்கு எப்ப தேவையோ அப்ப எடுத்துக்கிறோம். மாச செலவு வருஷ செலவுக்கு மட்டும் இல்ல, எதிர்காலத்துக்கும் தேவையான சேமிப்பும் அந்த வருமானத்திலே ஒரு பங்குன்னு எடுத்து வச்சிட போறாங்களா ஐயா. நல்ல திட்டம் தான். நடைமுறை நிர்வாக பொறுப்புக்காக ஒர்க்கர்ஸ் கமிட்டி அமைச்சிருக்கோம்யா. ஐயா, நீங்க தான் கமிட்டி தலைவர், நான் செக்ரட்டரி. அப்புறம் என்ன, நிதி நிர்வாகம் மரகதம். சௌந்தரம் தான் அட்வைசர். சரிதானங்கய்யா? உங்க அப்ரோச், பிளானிங் எல்லாம் தெளிவா இருக்குப்பா. ஆனா மெக்கானிக் செட்டு, உதிரி பாங்களுடைய கம்பெனி ரெண்டும் எப்படி நடத்த போற? அத பத்தி ஒன்னும் சொல்லலையே. சொல்ற முதலாளி, எங்களுக்கு மாச சம்பளம்னு எதுவும் கிடையாது. அதனால 8 மணி நேர வேலை, 6 நாட்களுக்கு ஒரு நாள் ஓய்வுன்னு எந்த சிஸ்டமும் கிடையாது. கடிகாரத்தை பார்த்து வேலை செஞ்சு கேலண்டரை பார்த்து சம்பளம் வாங்குற பரபரப்பும் இல்லையே. கதவடைப்பு, வேலை நிறுத்தம்னு ரெண்டுக்கும் அவசியம் வர போறது இல்ல. 24x7 ஆஸ்பத்திரி மாதிரி என் நேரமும் வேலை நடக்கும். அப்புறம் இந்த ஏரியா, இந்த வேலை இன்னாதான் செய்யணும்னு ஷெட்யூல்லாம் கிடையாது. எங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இருக்காது முதலாளி. யாருக்கு எந்த வேலை நல்லா வருதோ அவங்கவுங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்து வேலை பார்க்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், மற்ற தோழர்களுக்கும் புதுசா வரவங்களுக்கும் அந்தந்த வேலையை கத்து கொடுத்தே ஆகணும். எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய தெரிஞ்சிருக்கணும். ஆனா யாரும் யாரையும் டாமினேட் பண்ணக்கூடாது முதலாளி. தொழிலாளர்களை நிர்வாகம் பண்ண தெரியாதுன்னு சொன்ன ராஜுவா, நீ எங்க கத்துக்கிட்ட இதெல்லாம்? உங்ககிட்ட கத்துக்கிட்டது தான் முதலாளி. எங்க எல்லாருக்கும் பேர் மட்டும் தான் தனித்தனி, சிந்தனை ஒண்ணுதான், லட்சியம் ஒண்ணுதான். கட்டுமரம், காட்டு யானை, கடல் பயணம், வெற்றி நமதே. சிந்தனையில தெளிவு, செயல்படுத்துறதுல உறுதி, எல்லாரும் ஒரே குடும்பங்கிற பிணைப்பு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற பெரிய மனசு. அப்புறம் என்னப்பா, வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம், கண்டிப்பா வெற்றி நிச்சயம். பேஷ் பேஷ், நன்னா இருங்கோ, தீர்க்க ஆயுசா இருங்கோ. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கதையில் வர ஞான சம்பந்தத்தோட முதலீட்டு தொகை எவ்வளோ, அவர் எவ்வளோ கடன் தொகை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு கை வந்து ஓங்குனா அதனோட வலிமை வேற, ஒரு 4 கை சேர்ந்து அதனோட வலிமை வேறன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது ஒரு தொழில் தொடங்கலான்னு ஞான சம்பந்தமும் அவரோட தொழிலாளர்களும் நினைக்கிறாங்க. அதனால அவர் கூட வேலை செய்கிற ஒரு 50 தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா ஆளுக்கு 1 லட்சமாக போட்டு ஒரு 50 லட்ச ரூபாய் வந்து அவங்களோட முதலீட்டு தொகையாக வைக்கிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா அந்த 50 லட்ச ரூபாயில் ஞான சம்பந்தம் பார்த்திங்கன்னா ஈஸ்வரமூர்த்திக்கு திருப்பி தர வேண்டிய கடன் தொகை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 18 லட்ச ரூபா. அந்த 18 லட்ச ரூபாய்க்கு வந்து அவர் வட்டி கரெக்டாக கொடுத்துட்டு வந்தார். ஆனாலும் அவரோட நிலுவைத் தொகையாக வந்து ஒரு 4.5 லட்ச ரூபா இருந்துச்சு. அது போக பத்திரம் மாற்றின செலவாக வந்து ஒரு 1/2 லட்ச ரூபா, அதாவது ஒரு 50,000 ரூபா வந்து பத்திர செலவாக இருந்துச்சு. இப்போது 50 லட்ச ரூபா வந்து அவரோட கையில் இருப்பு தொகையாக இருக்குது. இப்போ செலவு தொகை வந்து ரெடியாக இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 லட்சம், அது கூட ஒரு 4.5, இன்னொரு பத்திர செலவுக்கு ஒரு 1/2 லட்ச ரூபா வந்துருச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23 லட்ச ரூபா வந்து செலவு தொகையை வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ வந்து எவ்வளோ அவரோட இருப்பு தொகையாக இருக்கும், 50 லட்சம் கழித்தல் ஒரு 23 லட்சம் எவ்வளோங்க இருக்கும் கையில், 27 லட்ச ரூபா வந்து அவரோட கையில் இருப்பு தொகையாக இருக்கும். இது போக வந்து ஈஸ்வரமூர்த்தி சரி தொழில் தான் தொடங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4.5 லட்ச ரூபாய் வந்து வட்டி தள்ளுபடி பண்ணிடுறாரு. அது போக ஒரு 50,000 ரூபா வந்து அவர்
ஞான சம்பளத்துக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதில் 5 லட்ச ரூபாய் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா சேர்ந்து வரனால இப்போது 27 லட்சம் கூட்டல் ஒரு 5 லட்சம், இப்போ வந்து நம்ம கையில் 32 லட்ச ரூபாய் வந்து நம்மளோட இருப்பு தொகையாக இருக்குது. சரி, இந்த 32 லட்சத்தை வச்சுட்டு ஒரு மெக்கானிக் செட் வைக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு உதிர்ப்பாகங்கள் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. ஆனால் வந்து 32 லட்ச ரூபாய் வச்சுட்டு நம்மளோட ஒரு தொழிற்சாலை கண்டிப்பாக ஆரம்பிக்க முடியாது. அதனால் நான் லாஸ்ட் எபிசோட்லேயும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஒரு சிறு தொழில் தொடங்கறக்கா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி தொடங்கறக்கா இருந்தாலும் சரி, நம்மளோட கவர்மெண்ட்லேயும் பேங்க்கில் லோன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவங்களாம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சிட்கோ மூலியமாக வந்து வங்கி கடன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ வங்கி கடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 50 லட்ச ரூபாயை மாதம் 2.5 லட்ச ரூபாயா மாதம் 2.5 லட்ச ரூபாயா திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 50 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா மாதம் 1 ரூபா வட்டி வாங்குறாங்க. குறைஞ்ச வட்டி தான், 1 ரூபா வட்டி வாங்குறாங்க. இப்போ மாதம் 1 ரூபா வட்டினா எவ்வளோங்க ஆச்சு? 50 லட்ச ரூபாய்க்கு 50,000 வந்து வட்டியாக இருக்கும். மாதம் 2 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ மாதத்தில் திருப்பி கொடுப்பாங்க? அந்த 50 லட்ச ரூபாயை 25 மாதத்தில் திருப்பி கொடுப்பாங்களா? ஸோ ஒவ்வொரு மாதமும் அவங்களோட முதலீட்டு தொகையிலேருந்து 2 லட்ச ரூபாயை குறைஞ்சிட்டு வருது. அது போக வட்டி பார்த்திங்கன்னா 50,000, 48,000, 46,000, இது மாதிரி கடைசி 2,000 ரூபாய் வரைக்கும் அவங்களோட வட்டி தொகை கட்டிட்டு வருவாங்க. இது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு அவங்களோட கையில் இருக்கிற இருப்பு தொகை 32 லட்சம், அது போக சிட்கோ வங்கி மூலயமா ஒரு 50 லட்ச ரூபா வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த 82 லட்ச ரூபாயை வச்சு வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா உதிரிப்பாகங்களாக தயாரிக்கிற ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த முதலீட்டு தொகையை வச்சு இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுல மாத வருமானம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 15 லட்ச ரூபா வந்து மாத வருமானமாக இருக்குது. இதில் கரண்ட் பில்லு, அது போக ஹவுஸ் கீப்பிங் சேலரி, அப்புறம் இந்த கடன் தொகை திருப்பி கொடுக்கறது, வட்டி கொடுக்கறது, அது போக இதர செலவுலாம் சேர்ந்து ஒரு 5 லட்ச ரூபா செலவானா கூட கையில் குறைஞ்சபட்சம் லாபம் வந்து ஒரு 10 லட்ச ரூபா நிற்குன்னு வச்சுக்கலாங்க. சரிங்களா? ஒரு மாத லாபம் மட்டும் ஒரு 10 லட்ச ரூபா நிற்குது. இப்போ எவ்வளோ தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க? 50 தொழிலாளர்களா? ஸோ இந்த 10 லட்ச ரூபாயை 50 தொழிலாளர்கள் வந்து பங்கிட்டு வச்சாலும் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் மாத வருமானம் பார்த்திங்கன்னா 20,000 ரூபாயா இருக்கும். ஸோ வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும்? ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் 2,40,000 வந்து வருஷ வருமானமாக இருக்கும். இதே வந்து அவங்க ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஜஸ்ட் தொழிலாளர்களாக வேலை செஞ்சாங்கன்னா போன பகுதியில் நம்ம பார்த்தோம் மாதம் 10,000 ரூபாய் தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கே டபுள் மடங்கு ஆகுது. ஸோ முதலாளிக்கு முதலாளி அவங்க ஆஸ் வெல் அஸ் அவங்க முதலாளியாகவும் இருக்காங்க. ஸோ முதலாளியும் தொழிலாளியும் சேர்ந்து ஒரு தொழில் நாம் நடத்தினா அதுக்கான லாபம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு தொழிலாளியும் வந்து என்ன நினைப்பாங்க, இதை வந்து ஜஸ்ட் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்காம அதை வந்து அவங்களோட தொழிலாக நினச்சி நல்லா வேலை செய்யும்போது அதனோட லாபம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்தோறும் கணிதம் பகுதி 33. கட்டுமரத்தில் ஒரு காட்டு யானை. நாடகத்தில் நடித்தவர்கள் அருண் பிரசாந்த், யுகேஷ், ஜாஃபர் சாதிக், ப்ரொஃபசர் கீர்த்தனா, அங்கு பிரசாந்த், நிஷாந்த், ப்ரொஃபசர் செந்தில், டாக்டர் வடிவேலு, டாக்டர் மெஹமுதா, உபைத்துல்லா, ப்ரொஃபசர் சுதாபிரியா. நிபுணர் விளக்கம் வழங்குபவர் கணித பேராசிரியை என் சங்கீதா. கதை மற்றும் உரையாடல் MS பெருமாள். ஒளிப்பதிவு ஒளித்தொகுப்பு அசோக் ஆப்ரஹாம். இயக்கம் தயாரிப்பு நந்தா நாகராஜன்.